இன்று 1096வது நாள். 2023இல் தொடங்கப்பட்டு இன்று வரை தொடர்நிகழாக செல்லும் இந்த நிகழ்வு தினமும் காலை 5:27க்கு ஆரம்பித்து 6:17 வரை செல்லும். மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் இந்த மாத தலைப்பு நுகர்வோர் உரிமைகள். சார் வாய்ஸ் கிளியரா இல்ல சார் எனக்கு. கிளியரா இருக்குமா? உனக்கு தான் நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். அவருடைய வாய்ஸ் கிளியரா இருக்கு. வாய்ஸ் கிளியரா இருக்கு மேம். எல்லாரும் வாய்ஸ் கிளியரா இருக்குங்க. உங்களுடைய நெட்வொர்க் ப்ராப்ளம். கொஞ்சம் அமைதியா இருங்க. சார் ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே. மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் இந்த மாத தலைப்பு நுகர்வோர் உரிமைகள். இன்றைய நாள் இந்த தலைப்பின் இறுதி நாள் மற்றும் இந்த வருடத்தின் இறுதி நாள். 2025 நம்ம கடக்க இருக்கிறோம். இன்றைய பயிற்றுனர் சுமதி மேடம். ஒரு பயிற்சியாளர், என்டர்பிரனர், நல்ல பேச்சாளர். நம்முடைய நற்புல தளம் மட்டுமல்லாமல் பல தளங்களில் அவரது பங்களிப்பை கொடுத்து கொண்டிருப்பவர். நம் நற்புலரியில் மிகப்பெரிய பின்பலமாக இருந்து அதை வழிநடத்த செல்லும் பொறுப்பை எடுத்து சிவனே எடுத்து சென்றவர், இப்பவும் சென்று கொண்டிருப்பவர் என்று சொல்லலாம். அந்த வகையில் இன்றைய தலைப்பான, இந்த மாத தலைப்பான நுகர்வோர் உரிமைகள் பற்றி கிட்டத்தட்ட ஒரு பெரிய பேச்சாளர் ஒரு பேச்சு நடக்குதுன்னா கடைசி பேச்சாளருக்கு ரொம்ப சேலஞ்சா இருக்கும். எனக்கு ஒரு பாராட்டு விழா மாதிரி அதெல்லாம். ஏன்னா அந்த பர்டிகுலர் பர்சனை பாராட்டி எல்லாம் முடிச்சிருப்பாங்க. கடைசி பேச்சாளருக்கு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கும். சொல்றதுக்கு பாயிண்டே இருக்காது. ஆனா அந்த ஒரு சேலஞ்சை மாதம் எடுத்துக்கொண்டு எந்த தலைப்பா இருந்தாலும் கடைசி நாள் அதுல அவங்களோட திறமையை காமித்து அழகாக கொண்டு செல்லும் திறமை படைத்தவர். நுகர்வோர்கள் பற்றி கிட்டத்தட்ட 30 நாள் பேசி முடிச்சிட்டோம். இருந்தாலும் அதுல பல பாயிண்ட்கள் இருக்கப்பா அப்படின்னு சொல்லி நம்மிடம் பகிர்ந்து கொள்ள வருபவர் சுமதி மேடம். மேடம், ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். சார் மேம் ஷேர் பண்றீங்களா? சிவகணி மேம். ஓகே, தேங்க்யூ. ஸோ மேடம் ஷேர் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே நம்ம சப்ஜெக்ட் வைஸ் பண்ணிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நற்புலையர் வணக்கம் நண்பர்களே. இதை சொல்லி ரொம்ப நாளாயிடுச்சு. மாசத்துல ஏதோ ஒரு 2 நாள் மட்டும் தான் சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்கு. இதை எங்களுடைய செஷன் நம்ம கண்டினியூ பண்றதால எங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் என்னை உருவாக்கிய ஒரு விதத்துல நற்புலரையும் நான் இன்னைக்கு ஓரளவுக்கு சிறந்த பயிற்சியாளரா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் நற்புலரின்னு ஒரு காரணம் நான் சொல்ல முடியும். என்னை ஒவ்வொரு வகையிலும் செதுக்குவதற்கு ஒரு காரணம் அமைஞ்ச ஒரு இடமும் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தளம். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் பயணிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு செஷனை கொடுக்கும்போது என்னால் பார்க்க முடியலையன்ற ஒரு ஃபீலிங் மட்டும் தான் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் எல்லாம் நல்லா பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்குது கண்டிப்பாக. ஸோ தொடர்ந்து இன்னைக்கு என்னுடைய செஷன். ஸோ நம்மளுடைய கன்சியூமர் ரைட்ஸ், அதாவது நுகர்வோர் உரிமைகளை பற்றி தான் நம்ம இந்த மாதம் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். நீங்கள் எல்லாமே சிறப்பாக கொடுத்துருப்பீங்க. என்னால் முடிஞ்சது, விட்டது தொட்டது அப்படின்ற மாதிரி ஏதோ என்னால் முடிஞ்ச விஷயங்களை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சி தான் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம். மேடம், அந்த பிபிடி இப்போதைக்கு ஷேர் ஆகுது மேடம். நீங்கள் அந்த மேலே வருது பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் மட்டும் பட்டனில் ப்ரெஸ் பண்ணுங்க, அப்படி ஒவ்வொன்றா வரும். அப்படி ஃபர்ஸ்ட் மேலே இருக்குதா நுகர்வோர் உரிமைகள் இருக்கு இல்லையா, அதை மட்டும் மேலே கர்சரை வச்சு கிளிக் பண்ணுங்க.
ஸோ அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் 1 by 1 அப்படி கொஞ்சம் மேலே மூவ் பண்ணாலும் பரவாயில்ல. நம்ம நெக்ஸ்ட் டைம் நான் பார்த்துக்கிறேன் நானே எப்படி ஷேரிங் பண்ணுதுன்ட்டு. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் மேம். இல்லை இப்போ நீங்கள் மேலே என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிட்ட வாங்க. அதுக்கு அடுத்த ஸ்லைடு, ஃபஸ்ட்டு ஸ்லைடு, அந்த தராசு போட்டிருக்கு இல்லையா, அந்த ஸ்லைடு. ஓகே. இல்லை கீழே கீழே இறங்குங்க, கீழே இறக்குங்க, 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 இன்னும் கொஞ்சம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லைடு தெரியுதுங்களா? இப்போ நுகர்வோர் உரிமைகள் கீழே ஒரு ஸ்லைடு இருக்கும், தராசு போட்ட மாதிரி. ஓகே. கன்சியூமர் ரைட்ஸ்னா என்னங்க சார்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நுகர்வோர் உரிமைகள்லாம் என்ன? ஒரு பொருளையோ ஒரு சேவையோ நம்ம போயிட்டு ஒரு இடத்துல வாங்குறோம், ஒருத்தர்கிட்ட இருந்து பெறுறோம் அப்படின்னு சொல்லும் பட்சத்துல அது அதுக்கு சொல்லப்பட்ட விதிமுறைப்படி, சொல்லப்பட்ட அளவுப்படி, ஆரம்பத்துல என்ன பேசிக்கிட்டாங்களோ அதன்படி அந்த சேவையோ அந்த பொருளோ அந்த தரம் குறையாமல் அளவு குறையாமல் கிடைக்கப்பெறணும். அதுதான் அவர்களுக்கான உரிமைகள். பெறுபவருக்கான அந்த நுகர்வை செய்பவருக்காக பணம் கொடுத்து பெறுபவர்களுக்கான ஒரு உரிமைகள். அதைதான் கன்சியூமர் ரைட்ஸ் ஆர் கன்சியூமர், அதாவது நுகர்வோர் உரிமைகள் என்று சொல்றோம். ஓகே சார், தேங்க்யூ லக்ஷ்மணன் சார். ஸோ நுகர்வோர் உரிமைகள்ன்றது நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் எந்த விதத்தில் நம்ம வாங்குறோமோ, நமக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் எது மாதிரி ப்ராடக்ட் கொடுத்துருக்குறாங்களோ அந்த பொருளை அது ஒன்று கூட குறையாம அப்படியே வாங்கக்கூடிய ஒரு ரைட்ஸ் இருக்கக்கூடிய உரிமை தான் நுகர்வோர் உரிமை. அது ஏமாற்றப்படாமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு சட்டத்தை ஏற்றிருக்காங்க. அதுதான் நம்மளுடைய கன்சியூமர் ரைட்ஸ். ஸோ அதில் எது குறைஞ்சாலும் நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பாக நம்ம மேல்முறையீடு பண்ணலாம், ஆக்ஷன் எடுக்கலாம், கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகலாம், எது வேணால் பண்ணலாம். இது எல்லாமே நமக்கு வந்து நம்ம இந்திய சட்டம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டடாக இந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏமாற்றப்படாமல் இருப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் தான் நம்மளுடைய இந்த நுகர்வோர் உரிமைகள். இந்த நுகர்வோர் உரிமைகளை தான் நம்ம இப்போ நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்லைடு மேடம், கொஞ்சம் மூவ் பண்ணுங்க மேலே. ரைட்ஸ் டு சேஃப்டி அப்படின்னா என்னங்க? யாராவது சொல்ல முடியுமா? ரைட்ஸ் டு சேஃப்டின்னு என்ன? நம்ம வாங்குற பொருளோ சர்வீஸோ நமக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாமல், உயிருக்கோ நமக்கு உடமைகளுக்கோ பாதிப்பு ஏற்படுத்தாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரைட். எது வாங்கினாலும் சரியான பாதுகாப்பா இருக்கணும். கேஸ் எதா இருந்தாலும் பாதுகாப்பு. ஓகே, சூப்பர் சூப்பர் சார். ஸோ நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் தரமான பொருளாக இருக்கணும். ஸோ ஒரு மின்சாதன பொருளாக இருக்கட்டும், நம்ம வாங்கக்கூடிய மெடிசனாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு காலாவதி ஆயிடுச்சுன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். அது மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது இந்த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை தடுக்கிறதுக்காக தான் நமக்கு பாதுகாப்பு உரிமைகள் அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து இந்த நம்ம நுகர்வோர் உரிமைகள்ல ஒரு சட்டமா கொண்டு வந்திருக்காங்க. இது இப்போ நம்ம நுகர்வோர் உரிமைகள்ல நிறைய சட்டங்கள் இருக்கு. சாரி, கொஞ்சம் தொண்டை கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய உரிமைகள் நம்ம கொடுத்துருக்குதுல. இந்த ரைட்ஸ் டு சேஃப்டி அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒரு உரிமையாக பாதுகாப்பு உரிமைகள் அப்படின்ற ஒரு உரிமையை நம்ம கொடுத்துருக்காங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா தரமற்ற பொருட்கள், மின்சாதன பொருட்கள் அல்லது நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு மெடிசன்ஸு அது காலாவதி ஆகிட்டு இருக்கோம், இது மாதிரி பொருட்கள் வந்து முக்கியமான பொருட்கள் நம்ம பாதுகாப்புக்கு. அப்போ அந்த பொருட்கள் ஏதாவது காலாவதியான பொருட்கள் நமக்கு விற்பனை செய்யப்பட்டாலோ எது நடந்தாலோ அதுக்காக தான் நமக்கு இந்த ரைட்ஸ் டு சேஃப்டின்ற ஒரு பாதுகாப்பு உரிமை சட்டம் வந்து இந்த நுகர்வோர் உரிமையில கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடு மேடம். ரைட் டு பி இன்ஃபார்ம்டு, அது கொஞ்சம் மேடத்துக்கு. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மண் சார் முதலே சொன்னார், நம்ம கேட்டோம் இல்லையா, கன்சியூமர் உரிமைகள்லாம் என்னன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னார் தரம், அளவு அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொன்னார். அப்போ அந்த தரம், ஒரு பொருளுடைய தரம், அளவு, அதனுடைய குவாலிட்டி, அதெல்லாம் வந்து முழுமையாக நமக்கு தெரியணும் அப்படின்னா அப்போ அந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்கக்கூடிய அளவுக்கு ரைட்ஸ் யாருக்கு இருக்குன்னா ஒவ்வொரு நுகர்வோருக்குமே இருக்கு. ஸோ எனக்கு எப்படி இந்த ரைட்ஸ் இருக்கும், நான் ஏன் அதை தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு போய் கேட்டால் சொல்லுவாங்களா அப்படின்னா
அதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா, நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுடைய பேக்கேஜிலும் பார்த்தீங்கன்னா, மேல என்ன பண்ணியிருப்பாங்க, பேக்கேஜ் கீழ எம்ஆர்பி எப்போ என்ன ரேட்டு, நமக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அ எப்போ மேனுஃபேக்சர் பண்ணாங்க, எப்போ எக்ஸ்பைரி ஆக போகுது. ஸோ எல்லாமே அதில டீட்டெயில்டா குடுத்துருப்பாங்க. ஒரு சில பேக்கெட்ல அது இல்லன்னா, நம்ம கண்டிப்பா ஒரு கேஸ் போடலாம். ஸோ அந்த பொருளை பத்திய தகவல் அறியக்கூடிய ரைட்ஸ் யாருக்கு இருக்குன்னா, ஒவ்வொரு நுகர்வோருக்கும் இருக்கு. ஸோ அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தையும் இந்த நுகர்வோர் உரிமைகள்ல நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்க ஏன் இல்ல? நீங்க ஏன் இத பேக் பண்ணல? எப்போ பேக் பண்ணீங்க? இது எனக்கு தெரியல. இத நீங்க குடுத்து நீங்க என்ன பண்ணலாம்? இதுக்கு ஒரு கேஸே போடலாம். ஸோ அதுக்கும் அந்த நமக்கு வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலியமா நமக்கு இந்த பொருட்களை பத்திய நாலேட்ஜ் கிடைக்கிறதுக்கும் நம்ம வந்து நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு வந்து நமக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் அந்த ரைட்ஸ் டு பி இன்ஃபார்ம்டுன்றது. நெக்ஸ்ட் ஸ்லைட் மேடம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு சூஸ். இப்போ இங்க இந்த இடத்துல பார்க்கக்கூடிய விஷயங்கள் பார்க்க போறீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். ஒரு பொருளை எடுக்க நீங்க போறீங்க, அது எது வேணா இருக்கட்டுங்க. இப்போ ஒரு ஷோரூம்குள்ள போறீங்க. இப்போ நிறைய நீங்க நிறைய பேர் ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொரு பொருளை வாங்க சொல்ல எனக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சு, நான் நுகர்வோர் சட்டத்துல போட்டேன், திருப்பி நான் கேஸ் போட்டு வாதாடி வாங்கினேன். இல்லை சில பேர் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று இருக்குன்னே தெரியாது. ஸோ நமக்கு அதில் என்ன ரைட்ஸ் இருக்குன்னே தெரியாது. ஒரு பொருளை வாங்க நம்ம ஷோரூம்ல போயிட்டோன்னா இங்க என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொரு கம்பெனியுமே ஒரு அவங்க பக்கத்துல இருந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன் வச்சிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன்னா, நான் ஒரு ஃபேன் வாங்க போறேன்னு வச்சுங்களேன். அங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு ஃபேன் சூஸ் பண்ணிட்டு போவோம். ஸோ இன்னைக்கு நம்ம போயிட்டு உஷா ஃபேன் வாங்கிட்டு வரலாம். ஏன்னா அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். காத்து நல்லா வரும். விசிறி வந்து கொஞ்சம் காத்து குடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தன்மையை குடுக்கக்கூடியதா வச்சிருப்பாங்க. கரண்ட் பில் கம்மியாகும். அப்படி ஏதோ ஒரு மைண்ட் செட்ல நம்ம வீட்ல இருக்கிறவங்க யாரோ சொல்லியிருப்பாங்க. அப்பலாம் ரொம்ப உஷா ஃபேன்லாம் ஃபேமஸ்ன்னு வச்சுக்கங்களேன். அத பேஸ் பண்ணி நம்ம உஷா ஃபேன் வாங்கன்னு போவோம். ஃபேனுக்காக 4, 5 அங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்கவங்க பிராண்டு சேல் பண்றதுக்குன்னு ஒருத்தர் நியமிச்சிருப்பாங்க. அவங்க அந்த இடத்துல வந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே மேடம் எங்ககிட்ட வாங்கிக்கிங்க. மேடம் நான் 2 வருஷம் வாரண்டி குடுக்குறேன். ஏதாவது பிரச்சனைனா உடனே எங்களுடைய ஆட்கள் வந்து உங்களுக்கு நேரடியா வந்து பார்ப்பாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சர்வீஸ் நல்லா பெஸ்ட்டா குடுக்க முடியும் எங்களால. ரேட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி விட எங்களுது கம்மி அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்லுவாரு, மேடம் எங்களுது மேலேருந்து சுத்தும்போது பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லா ரொம்ப அழகா இருக்கும். நமக்கு வந்து எப்படி சொல்றது, நம்ம படுத்துட்டு மேல பார்க்குறோம்னு வச்சுக்கங்களேன், அந்த பார்க்கும்போது அந்த இது சுத்தும்போது இருக்கக்கூடிய அழகு இருக்கு பாருங்க, அவ்வளோ அழகா இருக்கும். சவுண்டே சுத்தமா வராது. இந்த கீச்சு மூச்சுன்ற சத்தம்லாம் வரவே வராது. அவ்வளோ அருமையா இருக்கும் எங்களோட ஃபேனு அப்படின்னு அவரு ஒருத்தர் சொல்லுவாரு. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லி, சொல்லி, சொல்லி நமக்கு நம்ம வாங்க போனது எது? உஷா ஃபேன். நம்ம மைண்ட் செட்ல போனது எது? உஷா ஃபேன். ஆனா நம்ம வாங்க போற ஃபேன் எதுன்னா, கண்டிப்பா உஷா ஃபேன் வாங்கிட்டு வரமாட்டோம். கண்டிப்பா ஏதோ ஒரு ஃபேன தான் வாங்கிட்டு வருவோம். அது அந்த இடத்துல அவங்க எல்லாம் குழப்பத்துல நம்ம ஏதோ ஒரு ஃபேனுக்கு நம்ம ஃபிக்ஸ் ஆகிட்டு இருப்போம். சரி ஓகே, இதே வாங்கிக்கலாம்பா அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போயிட்டு அது ஃபேனா இருக்குமான்னு கூட சொல்ல முடியாது. பட் ஆனா ஏதோ ஒரு ஃபேன் வாங்கிட்டு வருவோம். ஸோ நமக்கு ஒரு பொருளை வாங்கக்கூடிய, ஒரு பொருளை சூஸ் பண்ணக்கூடிய ரைட்ஸ் நமக்கு இருக்கு. அத வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணி இந்த ஒரு பொருளை வாங்க வைக்கக்கூடிய இது அவங்களுக்கு கிடையாது. அப்படின்னா, அதுக்காக கூட அவங்க பேர்ல நம்ம கேஸ போடலாம். அதுக்கு தான் ரைட் டு சூஸ் அப்படின்ற ஒரு இது இருக்கு. அந்த நமக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துல ஒரு சட்டமா இத கொண்டு வந்திருக்காங்க. நீ எந்த பொருள தேர்ந்தெடுக்கணும், எந்த பொருள வாங்கணும்ன்ற ரைட்ஸ் உனக்கு இருக்கு. அந்த பொருள யாரையாச்சும் மாத்தி வாங்க சொல்லி உன்ன டென்ஷன் ஆக்குனாலோ, இல்லது உன்னுடைய நீ வாங்கணும்னு நெனச்ச பொருள் வாங்க வைக்காம பண்ணாலோ, அதுக்கும் நீங்க என்ன பண்ணலாம்? நம்ம நுகர்வோர் கோர்ட்ல கேஸ போடலாம் அப்படின்னு ஒரு உரிமை சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். ரைட் டு சூஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரைட் டு பி ஹியர்ட். அதாவது ஒரு வாடிக்கையாளர் இருக்காங்கன்னா, நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஒரு பொருளை வாங்கியிருக்கோம். அதுல வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, அத வந்து கேட்கக்கூடிய
உரிமை நமக்கு இருக்கு. நம்ம சொல்ற விஷயத்த கேட்கணுன்றது அந்த நமக்கு பொருளை வித்த அந்த நபருடைய அவரும் கேட்கணும். அல்லது அவர் கேட்கலனாலும் விற்பனையாளர் கேட்கலனாலும் அந்த பொருளை எங்கு தயாரிச்சாங்களோ அவங்களும் கேட்கணும். ஸோ இந்த 2 விஷயங்களை வந்து பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கக்கூடியது தான் இந்த ரைஸ் டு பி ஹியர்ட். ஸோ நமக்கு இது ஒரு சட்டமும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பாதுகாப்பு நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நுகர்வோருடைய உரிமைகள்லையும் இந்தந்த பாயிண்ட் ஆஃப்லாம் நம்ம என்ன பண்ணலாம், அவங்கள அணுக முடியும். நான் சொல்றது ஏன் கேட்க மாட்டீங்க, நீங்க தானே வித்தீங்க, நீங்க தானே சொன்னீங்க இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கி சொல்லி, உங்களுடைய இந்த ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாம் வந்தோம், நீங்க அப்போ இங்க வந்து சொன்னதுனால தான் நாங்க வாங்கினோம். ஸோ நாங்க வாங்க வந்த பொருள் வேற, நீங்க சொன்ன பொருள் வேற, வாங்கிட்டு போனேன், இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த கடை உரிமையாளர் கண்டிப்பா கேட்டே ஆகணும் நம்ம சொல்றத. அவர் அதை கேட்கல, அவாய்ட் பண்றாரு, நம்ம கிட்ட பேசுறதுக்கு அவாய்ட் பண்ண. சில டைம் பார்த்தீங்கன்னா நம்ம போய் கேட்கறதுக்கு போவோம், உடனே அவர் என்ன பண்ண பக்கத்துல இருக்கிற அங்க ஆபீஸ் ஸ்டாஃப் பிடிச்சி திட்டிட்டு இருப்பாங்க. நமக்கே கொஞ்சம் இரிட்டேட் ஆகும், என்னடா இது இந்த கடையில வந்து இது போய் கேட்குறோமே, சார் நம்ம விட்டுட்டு கூட போயிடலாமா அப்படின்ற சில டைம் கூட மனநிலைமைக்கு நம்ம தள்ளப்படுவோம். காரணம் என்னன்னு சொன்னா இதுதான் அந்த காரணம். ஸோ அப்ப நம்ம அது மாதிரியான மன சூழ்நிலையில நம்ம வரக்கூடாது. அப்படின்னா நம்மளுடைய ரைட்ஸை வந்து நம்ம கேட்கக்கூடிய தன்மைக்கு ஒரு கேட்கலன்னா, யாரு அந்த விற்பனையாளர் கேட்கல அப்படின்னு சொன்னா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதை கூட நான் சொன்ன விஷயத்தை இவர் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம கேஸ் வந்து நம்ம நுகர்வோர் கோர்ட்டு கொண்டு போகலாம். அப்படி கொண்டும் போது அதுக்கான ஆவணத்தை நம்ம ரெடி பண்ணிக்கணும். அவர் என்ன சொல்ற, அவங்க வரவே இல்லை சார் கடைக்குன்னு சொல்லலாம், இல்ல அவங்க வந்து என்னை கேட்கவே இல்லைன்னு சொல்லலாம், எது வேணா பண்ணலாம். ஸோ அவங்க தப்பிக்கிறதுக்கு எது வேணா பண்ணுவாங்க. அப்ப நம்ம அவர்கிட்ட பேசுனதுக்கான ஒரு கம்யூனிகேஷனுக்கான விஷயத்த நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஆதாரமா நம்ம கிரியேட் பண்ணி கொண்டு போகும்போது அவன் இல்லைன்னு மறுத்தாலும் அதுக்கான ஆவணம் இருந்துச்சுன்னா, நம்மளை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கின காரணத்துக்காகவும், நம்மளை அலைய விட்ட காரணத்துக்காகவும், நம்ம சொன்னதை கேட்காத விட்டது காரணத்துக்காகவும் இந்த நுகர்வோர் உரிமைகள் இருக்கக்கூடிய இந்த ஆக்ட் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து நமக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இதனால தான் என்ன பண்ணீங்க பார்த்தீங்கன்னா, நிறைய கம்பெனியில் கஸ்டமர் கேர்னு ஒரு இது வச்சுருக்காங்க. ஏன் வச்சுருக்காங்க கஸ்டமர் கேர்னா, ஸோ நம்மளால வந்து கம்பெனியில் வந்து எல்லாமே வந்து கேட்க முடியாது, எல்லாருமே வந்து டைரெக்டாக பார்க்க முடியாது அப்படின்றது அந்த கஸ்டமர் கேர் நம்பருக்கு சொல்லிடுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் நான் பொருள் கொடுத்தேன் சார், வித்துட்டு சார் நான் என்ன சார் பண்ணுறேன், சரிங்க சார், சார் கஸ்டமர் கேர் நம்பருக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்க. இந்த கடைக்காரங்களாம் சில பேர் சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே பிரச்சனை நடந்துச்சுன்னா அவங்க மூலியமா இன்னும் ஒரு 4 வியாபாரம் நடக்கும். அதனால அந்த வியாபாரம் நடக்காம போயிடுமோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்னால அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் தப்பா நினச்சிக்காதீங்க, ஒரு கஸ்டமர் கேர் நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்களேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சில கடைக்காரர்கள் அவர்கள் வியாபார தந்திரமாகவும் அவர்களை காப்பாற்றிக்காகவும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சில கடைக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, ஐயோ நம்ம கிட்ட இவர் ரெகுலர் கஸ்டமரா இருக்காரு, இவர் நம்மளை விட்டு போகக்கூடாது, சில பேர் கேர் எடுத்து பண்ணக்கூடிய வியாபாரிகளும் இருக்கதான் செய்கிறாங்க, ஒரு சில நல்லவர்களும் இருக்கதான் செய்கிறாங்க. எனக்கே அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. நான் ஒரு ஏசி வாங்கினேன். அந்த ஏசி வாங்கும்போது எனக்கு ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு. நான் வந்து 2-3 முறை கம்ப்ளைண்ட் பண்ணேன் அந்த கம்பெனிக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கேரே எடுத்துக்கவே இல்லை. நான் உடனே கடைக்காருக்கு ஃபோன் பண்ணோம். கடைக்காருக்கு ஃபோன் பண்ணி நடந்த தகவலை சொன்னேன். ஒன்றுமே சொல்லலை அவர். அவர் வந்து அவர் சைட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்தாரு. சரி கடைசியாக என்ன பண்ணாருன்னா, உங்களுக்கு என்ன ஏசி வேணும்னு கேட்டார். எனக்கு ஹையர் வேணும் சார் சொன்னேன். அந்த ஏசியை ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டு ஹையர் எனக்கு அமுச்சு விட்டார். ஆனால் அந்த ஏசிக்கான அந்த அந்த ப்ராப்ளம் கிளியர் பண்ணி கூட அவங்களுக்கு கொடுக்கலன்னு சொன்னார். ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, இதில் ஒரு விஷயம் நாங்கள் பண்ணோம், எங்களுக்கு ஏசி இல்லை, எனக்கு வேறு ஏசி வேணும்னு சொன்னதால வேறு ஏசி அமுச்சு விட்டாங்க அவங்க அதே பிராண்டில். அந்த ஏசி நாங்கள் அவருக்கு ரிட்டர்ன் அமுச்சிட்டு இந்த ப்ராப்ளம் இந்த ஏசியை அந்த கம்பெனிக்கு நாங்கள் ரிட்டர்ன் கொடுத்துட்டோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை இங்கே பண்ணதால் நாங்கள் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு போயிடும்னு ஒரு மிரட்டல்லாம் கொடுத்து அந்த விஷயத்தை பண்ணதால் அந்த விஷயத்தை ஈஸியாக சால்வ் பண்ண முடிஞ்சுது. ஒரு வேளை நான் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போய் அது ஒரு பிரச்சனையாகி அதுக்கு நான் அலைஞ்சிருக்குன்னு வச்சுங்க. ஆனால் அந்த விஷயத்த சொல்லணும்ல, நமக்கு அந்த விஷயம் தெரியுன்றத சொன்னாதான் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. நமக்கு எதுவுமே தெரியலன்னா கடைசி வரலும் நம்ம வந்து ஒரு பொருளை வாங்கிட்டோம் பிரச்சனை ஆயிடுச்சு போடான்னு தூக்கி போட்டு போயிட்டு தான் இருந்திருக்கணும். ஆனால் அந்த நாலேஜ் நமக்கு இருந்ததால தான் நமக்கு இந்த விஷயத்தை நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம சொன்னோம், அதனால் அதை கிளியர் பண்ணி கொடுத்தாங்கன்றதை இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஸ்லைடு மேடம்.
ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நாலேஜ் இருக்கணும் முக்கியமாக. என்ன நாலேஜ்னா நமக்கு இந்த மேலே ஒரு ஸ்லைடு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், ரைட் டு சீக். ஓகே ஓகே. இந்த குறை தீர்க்கும் உரிமைகள்னு இருக்கு. நம்ம வாங்கிய பொருள் குறைபாடு இருந்தாலோ அல்லது நமக்கு சேவையில் திருப்தி இல்லைன்னாவோ நம்ம என்ன பண்ணலாம், அதை ஈடு செய்யும் வகையில் நம்ம வேற பொருளை வாங்கவோ இல்லை பணத்தை திரும்ப பெறவோ நமக்கு உரிமை இருக்கு. அந்த பொருளை நம்ம கொடுக்கலனாவோ அல்லது அந்த பணத்தை திருப்பி தரணுன்னாவோ, இப்போ நான் சொன்னதுதான், இப்போ நான் கேட்ட பொருள் கிடைக்கல, சரி ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு, சரி அந்த கடைக்காரர் எனக்கு சப்போர்ட் பண்ணாரு, அதனால என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுற வகையில் இந்த பொருட்களை கன்சூமர் கோர்ட்டு போகும்னு சொல்லிட்டு வேற அதே பிராண்டில் வேற ஏசி வாங்கிட்டு அவருக்கு நல்ல ஏசி அமுச்சு விட்டு இங்கே என்ன ரிப்பேர் ஆச்சோ அந்த ஏசி அவங்களுக்கு கொடுத்துட்டு எனக்கு தேவையான ஏசியை நான் மாற்றி வாங்கிட்டேன். ஏன்னா எடுக்க சொல்லவே முதல்ல ப்ராப்ளமாக இருக்குது, அதுக்கப்புறம் பிரச்சனையாக வந்துட்டு இருந்தா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்லி சொன்னேன். அந்த விஷயத்த வந்து பண்ணக்கூடியது யாருன்னா அவங்களே சரி பண்ணி கொடுத்துட்டா நமக்கு பிரச்சனை இல்லை. அப்படி பிரச்சனை இல்லைன்னா நம்ம குறை தீர்க்கும் உரிமை அந்த ஆக்டில் நம்ம கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், பதிவு பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை பற்றிய நாலேஜ் நமக்கு இருக்கணும். அதாவது கன்சியூமர் எஜுகேஷன் இருக்கணும். அதாவது நம்ம நுகர்வோர் உரிமைகளை பற்றிய நாலேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள்கிட்ட கூட நம்ம பேசலாம். இது மாதிரி ஒரு பொருளை வாங்கின சில மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கு நாலேஜ் இருந்தால் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கேம்பா நீ ஃபீல் பண்ணுற, இது மாதிரி ப்ராடக்ட் பண்ணி அது மாதிரி ஆயிடுச்சு, வா நம்ம கேட்டு பார்ப்போம். அப்படி கேட்டு பார்த்து கொடுக்கலன்னா நம்ம நுகர்வோர் உரிமை சட்டம் இருக்குது, நம்ம கன்சியூமர் கோர்ட் இருக்குது, நம்ம அங்கே போனோம்னா நமக்கு நல்ல சொல்யூஷன் கிடைக்குன்ற ஒரு நாலேஜ் உன் நண்பர்களுக்காவது தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீங்கள் அப்படியாவது ஷேர் பண்ணியாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை விட இன்னும் விஷயம் சொல்லப்போனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் இருக்குது, எல்லாமே ஆண்ட்ராய்டு மொபைல். இன்றைக்கி ஆண்ட்ராய்டு மொபைலில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே வெட்ட வெளிச்சமாக சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஒவ்வொரு விஷயமா போட்டு செக் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து நமக்கு எல்லாமே எடுத்து கொடுத்துடுது. ஸோ இப்போ ஏஐ வந்து போயிடுச்சு. இப்போ ஏஐ வந்தனால இன்னும் நிறைய விஷயங்கள் ஈஸியாக நமக்கு எல்லாமே கிடைக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணுன்றத நமக்கு அந்த நாலேஜ் இல்லைன்னா அந்த நாலேஜை நம்ம எடுத்துக்கணும். அந்த நாலேஜ் எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அல்லது நம்ம நண்பர்கிட்ட சொல்லலாம், நம்ம உறவினர்கிட்ட சொல்லலாம், யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக சொல்யூஷன் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைலே நிறைய விஷயங்கள் சொல்லும். ஸோ எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் அதில் மொபைலில் ஷேர் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கின்றது இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்லைடு மேம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அப்போ நான் வந்து ஈஸியாக எப்படி பண்ணலாம், எப்படி நான் வந்து போய் என்னுடைய பிரச்சனையை வந்து பதிவு பண்ணுறது அப்படின்னா இங்கே வந்து 2-3 சைட் கொடுத்துருக்காங்க. e-தாக்கல்.nic.in அப்படின்ற ஒரு அமைப்பில் போயிட்டு நம்ம அந்த ஆன்லைனில் போயிட்டு நம்மளுடைய குறைகளை நம்ம பதிவு பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இன்னொன்று கன்சியூமர் ஹெல்ப்லைனில் .government.in அப்படின்ற ஒரு வெப்சைட்லேயும் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய குறைகளை பதிவு பண்ணலாம். சரி, அதை விட இன்னும் ஸ்பீடாக பண்ணணும்னா நீங்கள் 1800111400 இந்த நம்பருக்கும் நீங்கள் பண்ணலாம். இது வந்து ஹெல்ப்லைன் தான். அப்படி இல்லைன்னா 1915 இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா எடுப்பாங்க. என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா அப்போ அதுக்கு தேவையான ஆவணங்களை எப்படி தயாரிக்கணும், எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வரணும், அதுக்கான ஆவணங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்குது, இந்த எல்லா டீட்டெயிலுமே அவங்க கேட்டுப்பாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு நம்பரை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பிபிடியில். ஸோ இது வந்து 24/7 இருக்கும். சப்போர்ட்டட் நம்ம கன்சியூமர் உங்களுக்கு ஈஸியாக பண்ணுறதுக்கான இன்னொரு நம்பர் அது. ஸோ இப்படி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு விஷயமா பண்ணி கொடுத்துருக்காங்க. மேடம் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணுறாங்க. 18005555 இந்த நம்பரு வந்து நீங்கள் பதிவு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 18005555 ப்ராக்கெட்டில் 4357 அது இன்னொரு நம்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்லைன் தான். நீங்கள் வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும், இதில் வந்து ஈஸியாக போய் அப்ளை பண்ணிடலாம், நீங்கள் கேட்டுக்கலாம். கன்சியூமர் ஹெல்ப்லைன் இது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சிச்சுங்க. சரி, ஏதோ ஒரு பொருளை வாங்கினேன், பிரச்சனையாச்சு, ஆனால் நான் வந்து இந்த ஹெல்ப்லைன் நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் கேட்டுக்கிறேன்,
ஸோ எந்த வகையில போயிட்டு நான் வந்து பதிவு பண்ணணும்னு அதையும் சொல்லிட்டீங்க. அதுவும் எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்ப எல்லாம் புரிஞ்சுச்சு. ஆனா, நான் என்னென்ன ஆவணங்கள எடுத்துட்டு போணும்? அங்க தான் நெறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அந்த ஆவணங்கள்லாம் மெயினா நம்ம எடுத்துட்டு போ வேண்டிய ஆவணங்கள சரியா நம்ம எடுத்து வச்சுட்டுருக்கணும். ஒரு கன்சியூமர் கோர்ட்ல நம்ம கேஸ் போடுறோம்னா கூட, அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய நெறைய விஷயங்கள் இருக்கு. நான் பொருள வாங்கியிருப்பேன். எனக்கு 1 வருஷம் தான் வாரண்டி, கேரண்டி குடுத்துருப்பாங்க. நான் 2, 3 வருஷம் கழிச்சு நான் கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போடுறேன்னா, அது செல்லுபடி ஆகுமானா? ஆகாது. ஸோ, அப்ப நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் எப்ப வரும் காலாவதி ஆகுது, அது எல்லாமே போட்டிருப்பாங்க. கேட்டேன் சார், நான் 1 வருஷத்துல தான் சார் வாரண்டி குடுத்துருக்கேன். அதுக்கு மேல அது எப்படி சார் ஓடும்? நான் தான் 1 வருஷம் தானே குடுத்துருக்கேன். நான் 2 வருஷம் தானே குடுத்துருக்கேன். அப்படின்னு நமக்கு வந்து தெளிவா அவங்க சொல்லிடுவாங்க. அப்ப நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அப்ப நம்ம ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி நம்ம பக்கம் என்னென்ன ஆவணங்கள் சரியா வச்சுக்கணும். அது சரியா வச்சுக்காம நம்ம தவறா போனா, அது நமக்கு தான் பிரச்சனைன்றத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ, அப்ப ஃபர்ஸ்ட்டு கம்ப்ளைண்ட் வந்து அப்ளிகேஷன் வந்து ரெடி பண்ணணும். கம்ப்ளைண்ட் அப்ளிகேஷன் என்னன்னா, நம்மளுடைய முகவரி, நமக்கு என்ன பிரச்சனை நடந்தது, நமக்கு என்ன நிவாரணம் தேவை, ஸோ அவங்க சைட்லேருந்து நமக்கு வாங்கின பொருட்களுடைய ஒரிஜினல் பில்லு, அந்த கடைக்காரர் நம்ம வாங்கின கடைக்காரர் அதே அட்ரஸில் இருக்காரா அப்படின்ற அந்த தகவல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கக்கூடிய பொருளுடைய ஆம், அந்த வாரண்டி அண்ட் கேரண்டி கார்டு, சரிங்களா? இது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா எல்லாமே வச்சிருக்கணும். இது எல்லாம் நமக்கு முக்கியமான ஆவணங்கள். இதெல்லாம் வச்சுட்டு, நீங்க ஆல்ரெடி அந்த பொருட்கள் வாங்குற கடைக்காரரோடையோ, அல்லது இந்த கஸ்டமர் கேர்லயோ நீங்க பேசி உங்களுக்கு சரியான பதில் எடுக்கல, செய்யல அப்படின்னு சொன்னா, அத எடுத்திருப்பாங்க. சரிங்க மேடம் பண்ணி குடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே ரெக்கார்டடா நம்ம பண்ணி வச்சுக்கணும். அது மட்டும் இல்ல, நம்ம பேமெண்ட் பண்றது இப்பல்லாம் வந்து நெறைய நம்ம ஆன்லைன் பேமெண்ட் தான் நெறைய பண்றோம். யாரோ ஒரு சில பேர் தான் கேஷ் குடுத்து வாங்குறோம். அப்ப ஆன்லைன் பண்ணீங்கன்னா, கிரெடிட் கார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, அந்த கிரெடிட் கார்டுடைய நம்பருக்கு ஐடி நம்பர் அது. அல்லது ஜிபே பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த ஐடி நம்பர். நம்ப பே பண்ணதுக்கு ஒரு ஐடி நம்பர் ஒண்ணு வரும் இல்லையா? அந்த அத வந்து நம்ம வந்து பெர்ஃபெக்ட்டா எடுத்து வச்சிருக்கணும். அப்படி எடுத்து வச்சிருக்கிறது மூலியமா, நம்ம இதெல்லாம் நம்ம சொல்லலாம். நான் இந்த டேட்ல, இந்த இடத்துல, இந்த கடைக்கு இந்த அமௌண்ட் நான் பே பண்ணேன் சார். இது இருக்கு பாருங்க என்னுடைய பில். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இந்த பேமெண்ட் பண்ணாலும், அவங்க கிட்ட இருந்து நம்ம பே பண்ணதுக்கான ஒரு ரிசிப்ட் வாங்கியிருப்போம். அந்த ரிசிப்ட்ட நீங்க பலமுறை போட்டு இது பண்ணீங்கன்னா, அது மேல இருக்கிற பிரிண்ட்லாம் போயிடும். அழகா எடுத்து, ஒரு நகல் எடுத்தோ, அது பிரிண்ட் பில்ல வந்து நம்ம ஸ்டேப்லர் பண்ணி, ஒரு கவர்ல போட்டு அழகா வச்சிடணும். அப்பதான் நம்ம அத எடுக்கும்போது அப்படியே இருக்கும். நீங்க பலமுறை எடுத்தீங்கன்னா, அது தேஞ்சு போயிட்டுருக்கும். சரிங்களா? ஸோ இது மாதிரி நம்ம ஆவணங்கள ப்ரிப்பேரா வச்சுக்கிட்டு, நம்ம அவங்ககிட்ட பேசுனதுக்கான எவிடன்ஸு, அப்புறம் வந்து நம்ம டைரக்ட்டா போய் கம்யூனிகேட் பண்ணியிருப்போம். நம்ம டைரக்ட்டா பேசியிருப்போம். அதுக்கான ஏதாவது சில வீடியோஸு. ஸோ நம்ம ப்ராடக்ட் என்ன டேமேஜ் ஆயிடுச்சுன்றது அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸு. ஸோ இது மாதிரி எல்லா ஆவணங்களையும் பெர்ஃபெக்ட்டா எடுத்து வச்சுட்டு, அவங்க நமக்கு ஏதாவது பதில் சொல்லலன்னா, நமக்கு எந்த ஒரு சேதாரத்தையோ குடுக்கலன்னா, ஸோ வேற பொருட்களை மாத்தி குடுக்கலன்னா, நம்ப நேரடியாக போயிட்டு நம்ப நுகர்வோர் உரிமைகள் இருக்கக்கூடிய சட்டத்துல இருக்கக்கூடிய நம்ம கன்சியூமர் கோர்ட்டுக்கு போயிட்டு, கண்டிப்பா நம்ப கேஸ் குடுக்கலாம். அப்படி குடுக்கும்போது அத அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நீங்க அப்படி எடுத்துட்டு போம்போது, சில இது வந்து அ ஆவணங்கள்லாம் நம்மகிட்ட கிடைக்கல அப்படின்னாலும், நான் இந்த ஆவணங்கள வீடு ஷிப் பண்ணேன். அப்ப மிஸ் ஆயிடுச்சு. இது மாரி அப்போ சொல்லும்போது, அதுக்கு ஏதாவது ஒரு சில வழிமுறைகளையும் அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1915 நம்பருக்கு நீங்க கால் பண்ணி, என்கிட்ட இந்த ஆவணங்கள் தான் இருக்கு. ஆனா இந்த ஆவணங்கள்லாம் இல்ல என்கிட்ட. நான் என்ன பண்ணட்டும்னு கேட்கும்போது, அதுக்கு சில விஷயங்களையும் அவங்க சொல்லிக் குடுக்க தயாரா இருக்காங்க. ஓகேங்களா? அதையும் நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நுகர்வோர் நீதிமன்றத்தில மட்டும் தான் நம்ம கோர்ட்டு மேடம் சிவகணி மேடம் ஓகே. தேங்க் யூ புரியல. ஓகே தேங்க் யூ. அதாவது நுகர்வோர் நீதிமன்றம் மட்டும் தான் இப்ப நம்ம கோர்ட்டுக்குலாம் போ சொல்ல வக்கீலு தான் வாதாடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஆனா நுகர்வோர் உரிமை மன்றத்தில அ ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்கு. உங்களுடைய ரைட்ஸ நீங்களே கேட்கலாம். நீங்களே நின்னு, நீங்களே உங்களுக்கான உரிமைக்கான விஷயத்த வாதாடலாம். இத்தனை விஷயங்களும் நீங்களே பண்ணலாம். ஏன்னா, அதுக்கான உரிமை உங்களுக்கு 100% உங்களுக்கு இருக்கு. இல்ல நான் வக்கீல் வச்சு தான் வாதாடணுன்ற அவசியம் இல்லை. அதனால இந்த உரிமை உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்களோட அடையாளச் சான்று எடுத்துன்னு போணும். யார் வந்து அந்த பொருட்கள் வாங்கியிருக்கீங்களோ, அவங்க பேர்ல தான் நீங்க பேர் போட்டு தான் வாங்கியிருக்கணும். உங்க பேர் போட்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய அடையாளச் சான்று என்னது?
ஆதார் கார்டோ இல்லை ஓட்டர் ஐடியோ இதெல்லாம் நீங்கள் கூடுதல் அதில் நீங்கள் தகவலாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அது மட்டும் இல்லை, அந்த தகவலில் சொல்லக்கூடிய அதெல்லாம் உண்மைதானா அப்படின்ற மாதிரியான உறுதிச்சான்றை எடுத்துகிட்டு போகணும். அது நீங்கள் இந்த அஃபிடிவிட்டி சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு வக்கீல் மூலிமா பேசி தான் நீங்கள் அதை ரெடி பண்ணி அது உண்மையான தன்மை தான்றதை உறுதிப்பத்திரமா அதை நீங்கள் கூடுதலாக எடுத்துன்னு போகிறதுனால உங்களுடைய விஷயம் வந்து சீக்கிரமாக அந்த முடிவுக்கு வரும். உங்களுக்கு தேவையான நிவாரணம் உடனே கிடைப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஸோ இவ்வளோ தகவல்களும் நீங்கள் எடுத்துன்னு போனா மட்டும்தான் நீங்கள் போன விஷயத்தில் சக்ஸஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வாங்கிட்டு வரலாம். இது பொருட்கள் வாங்குவதற்கு மட்டுமல்ல, ஒரு பஸ்ஸில் பயணிக்கிறீங்க, ஒரு டிரைவர் ஒரு கண்டக்டர் வந்து நம்மளை கேவலமாக பேசுகிறாரு ஒரு டிக்கெட் வாங்கும்போது, அது மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் போது கூட நம்ம அதை வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சோ இல்லை அங்கே இருக்கிற 4 பேர்கிட்ட ஒரு எழுதியோ நம்ம வாங்கி அவர் என்ன பண்ணலாம், நம்ம எந்த பஸ்ஸில் அவங்க பயணிக்கிறாரோ அவருடைய அந்த பஸ் ஓனர்கிட்ட முதல்ல பேசலாம். அவர் அதுக்கான விஷயம் பண்ணலைன்னா நம்ம நேர நுகர்வோர் உரிமை சட்டத்துக்கு மூலிமா நம்ம அவர்களுக்கு ஆக்ஷன் எடுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். நம்ம ஒரு படத்தில் கூட சொல்லுவார்ல, நம்ம விஜய் வந்து அந்த அழகாக அந்த உரிமை சட்டத்தை பற்றி அழகாக சொல்லியிருப்பார். அவர் வந்து அனாவசியமாக பேசுவார், போட புறம்போக்கு அப்படின்லாம் சொன்னார். ஆமாம்பா புறம்போக்கு நான் பட்டா போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25 காசு ஏதோ சம்திங் நினைக்கிறேன். அந்த கொடுக்குற அந்த ஒரு பணத்துக்காக வச்சு ஒரு கேஸை போட்டு அவர் வேலையே வந்து கேள்விக்குறியாக்கியிருப்பாங்க. ஸோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. பட் நமக்கு தான் வந்து அதெல்லாம் தெரியல. ஸோ அவங்களாம் பேசும்போது சரி இது ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்ட்டு நம்ம கடந்து போயிடும். அது தன்மான பிரச்சனையும் கூட. அது மாதிரி இருக்கக்கூடிய நாம எந்த இடத்துலயும் நம்மளோட உரிமையை விட்டு கொடுக்கவே கூடாது. அது நம்ம வாங்குற பொருளா இருக்கட்டும், நம்மளை இழிவுபடுத்தக்கூடிய இடமா இருக்கட்டும், எந்த இடமா இருந்தாலும் நம்ம இடத்துல நம்ம உரிமை விட்டு கொடுக்காம இருந்தோம்னா மட்டும்தான் நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ இத்தனை உரிமைகள் நமக்கு இருந்தாலும் கூட நமக்கு தெரியாத நிறைய பேருக்கு இந்த உரிமைகளை இன்னைக்கு இதுல அட்டன் பண்ணிட்டு இருக்க கிட்டத்தட்ட ஒரு 30 மெம்பர்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இத்தனை பேர்ல யாரோ ஒரு 4 பேராவது நீங்க உங்க நண்பர்களுக்கெல்லாம் இதை சொல்லிட்டீங்கன்னா அதுவே இந்த செஷன் நான் எடுத்ததுக்கான ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இவ்வளோ நேரம் என்னுடைய செஷன் அட்டன் பண்ணது சொன்னதை கேட்டிருக்கீங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு தெரியல. இருந்தாலும் நன்றியோட என்னுடைய செஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.